வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஒரு 2 இயர் பேபிக்கு ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். நாளைக்கு தான் அந்த பாப்பாவுக்கு பர்த்டே. சும்மா ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கிளாத் உங்களுக்கு தெரியுதா? இது ஏற்கனவே என்கிட்ட உள் சுத்தில் நான் புது சாரீ இருந்தது இல்லையா, அதில் உள் சுத்தில் மிச்சமான துணி இது. அப்புறம் என்கிட்ட சாட்டின் கிளாத் இருக்குது. அதே மாதிரி ஜமிக்கி வச்ச ஒரு ஜிகின்னு இருந்தது, ஒரு எல்லோ கலர் கிளாத்து. அது ரெண்டுத்தையும் வச்சு நான் இவங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் லைட்டாக நம்ம உடம்பு தெரிகிற மாதிரி இந்த குழந்தைக்கு போட்டால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் பாதி வரைக்கும் மேலே கட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கட்டிங் வீடியோவில் என்கிட்ட டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். இது நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது என்னாச்சுன்னா சாட்டின் கிளாத்து மிஷினில் நகரவே மாட்டேங்குதுங்க. ஒரே இடத்துலையே ஸ்டன் ஆகி போய் நின்றுச்சு. அதை மறுபடியும் தள்ளி விட்டு இது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நான் அதனால தான் திருப்பி போட்டே கட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட நகர்ந்தே கொடுக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் இதை நான் தைக்கும்போது எனக்கு மிஷினில் ஃபால்ட் ஆகி மிஷினை ரெடி பண்ணி பெரும் பாடாச்சுங்க. இது தாங்க அந்த எல்லோ கலர் கிளாத்து. அந்த கிளாத் மேலே நல்லா உடம்பு தெரிகிற மாதிரி வச்சோம்னா ஷோல்டர் கிட்ட நல்லாயிருக்குங்கிறதுனால பாருங்கள், நான் அதை அப்படியே மேலே போட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் இதில் எப்படி சொல்கிறது, இந்த கிளாத்தில் ஸ்டிச்சிங்கே விழுக மாட்டேங்குதுங்க. இது என்ன கிளாத்துனே தெரியல. ஊசி ரொம்ப ஹீட் ஆகி அதில் இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. மிஷின் வேறு ரிப்பேர் ஆகி ஏகப்பட்ட ஃபால்ட்டுங்க. நான் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எடுத்துகிட்டு பாருங்கள், நெக்கில் ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, நெக்கு மட்டும். ஸோ நான் அதை அப்படியே வச்சு பேக் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக் சைடில் நான் ஜிப் வைக்க போகிறேன். 2 சைட்லேயுமே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான், உள்ள லைனிங் இல்லாத மாதிரி தான் தைச்சிருக்கேன் அந்த இடம். ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு தையலே விழுகலைங்க. அங்கே பாருங்கள், அப்படியே அந்த ஊசியிலே ஒட்டிக்குச்சு இந்த கிளாத்து. அதனால் தைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாட்டின் கிளாத்தில் நான் நெக்கை கவர் பண்ணி தைக்கிறதுக்காக சாட்டின் கிளாத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து நெக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பாப்பா பேர் ஹன்விகா. ஹன்விகாவுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்க, ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக்கு. எனக்கு மிஷின் ரிப்பேர் ஆனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் ஃபைனலாக வீடியோவை எடுத்து இந்த வீடியோவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ போடுவோன்னு நினச்சி பாதி வீடியோ எடுத்துட்டேன். சரி, ஏன் அதை நிறுத்துவானேன்றதுனால எப்படியோ எடுத்து போட்டேங்க. இதுதான் அதோடய ஃபைனல் லுக்கு. தேங்க்யூ.